ஹலோ மக்களே, இது பனைமரம் பாருங்கள். பனைமரம் இது நொங்கு முடிஞ்சு பனங்காயாக இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஈச்சமரம்னு சொல்லுவாங்க. அது ஈச்சமரம். இது பனைமரம் பார்த்துக்கோங்க. இந்த நேரு ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஆண் மரம். அதில் ஆண் மரத்தில் பார்த்தீங்கன்னா கருதாம்பாளையம்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. நேரு பனை மரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பனை மரத்தை பற்றி தாங்க. பனை மிகவும் சிறந்த ஒரு மரம்னு சொல்லலாங்க. என்னவென்றால் பனையினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. பனை மரத்தில் பாருங்க, அங்கே ஒரு பனை மரம் இருக்குது. இது ஒரு சின்ன மரம் பார்த்துக்கோங்க. பனையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பனை மரத்தில் அதனுடைய ஓலை அந்த காலத்துல வீடு கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கூரையாக மேய்வாங்க. அது இயற்கை ஏசி மாதிரி. ஏன்னா மழை காலத்தில் சூடாக இருக்குங்க, வெகு வெகுன்னு இருக்கு. குளிர்காலத்தில் வெய்ய காலத்தில் குழுக்குன்னு இருக்குது. அதனால் பனை ஓலையில் கூரை மேய்வார்கள். அந்த பனை காம்பில் நார் எடுத்து அதை கட்டிக்குவாங்க. அப்படியே இந்த படல் கட்ட மாட்டுகளுக்கு, தடுக்காட்ட மாட்டுகளுக்கு இது ஒரு சொல்லுவோம், நாங்களாம் தரம்புன்னு சொல்லுவோம். அது கட்டிக்குவேன், அதை கட்டுறதுக்கு பயன்படுங்க. அப்புறம் கூடை மேய் அதில் கட்டுவாங்க பனை நாரை. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பனை கல் பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பனை மரத்துலேருந்து தாங்க இறக்குவாங்க. பதநீர் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதில் சுண்ணாம்பு தடவுனா அது ஒரு சட்டி வச்சு, மண் சட்டி வச்சு கட்டி விட்டுருவாங்க. அதை சீவி பனைமரம் ஏறுபவர்கள் அதை சீவி 2 நேரம் ஏறணுங்க. அது சுண்ணாம்பு தடவுனா பதநீர், தெளுவுன்னு சொல்லுவோம் நாங்கள், பதநீர்னு சொல்லுவாங்க. அதே சுண்ணாம்பு தடவாத கல்லுங்க. அது இயற்கை பழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த பதநீரில் தாங்க கருப்பட்டி செய்வாங்க. கருப்பட்டி, அந்த கருப்பட்டி உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அது ரொம்ப நல்லது. அந்த பனை அப்படியே விட்டால் பனை நொங்கு வருங்க. அந்த நொங்கு அதை அப்படியே விட்டால் பழமாக வரும். பனங்காய் பழமாக வந்துடும். அந்த பனங்காய் விழுந்தால் அதை நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை மண் மேடு பாத்தியாட்டு கட்டி மேடு பண்ணி அதில் பனங்கொட்டைகள் அப்படியே அடுக்கி வச்சு, அது உள்ளே வேராக போச்சுன்னா அந்த வேறு தாங்க பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்குல மேலே அந்த கொட்டையெல்லாம் பனங்கிழஞ்சு முளைச்சி விட்டு அது சீம்பாக இருக்குங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்த பிள்ளைகளாம் அந்த காலத்தில் அதைத்தான் தருவாங்க. அது பனையினுடைய சிறப்பு அவ்வளோ இருக்குங்க பனையில். பனை ரொம்ப நல்லதுங்க. அந்த பனை மரம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த பனை மரம் கருப்பாக அதனுடைய கால்கள் மாதிரி இது நெடுக வளருங்க. பனை மரத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குங்க. அதை பார்த்தா அது ஆனால் மழையே இல்லைன்னா கூட, எவ்வளோ நாள் மழை இல்லைனாலும் பனை மரம் தாங்க தாங்கி நிற்கி. அவ்வளவு பயன்பெற்றுருக்குறாங்க அந்த காலத்துலலாம் பனையினால தான். இதை பற்றி தாங்க வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.